ஸோ இந்த அப்ளை பண்ணிட்டு அடுத்து அந்த அன்றைக்கி நைட்டே பாருங்கள் நல்லா தூக்கம் வரும் நமக்கு. ஆனால் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நடமாடி தான் இருக்கணும். இந்த எந்த பொருளையும் நம்ம வந்து தலை லேசப்பட்டால் கூட மருதாணி ஆகிரும். அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த தலைமுடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தெரியணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து எப்பயுமே அடிக்கடி இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிக்குவேன். செம்பருத்தி எல்லாம் வந்து நமக்கு வந்து வீட்டிலே வளர்த்துட்டு வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து வெளியில் போய் நம்ம ஒவ்வொரு மருதாணி, செம்பருத்தி எல்லாமே வந்து வீட்டிலே வளர்க்கணும். குட்டி குட்டி செடியாக வளர்த்தோம்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த அரைச்சி தேய்ச்சிக்கலாம். சொல்கிறேன், ஆனால் தலைக்கு தேய்ச்சி வைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு தலைமுடி சலசையும் அரிக்கும் வச்சுங்களேன். என்ன செய்யணும்னா வந்து வேப்பிலை அரைச்சி, வெறும் வேப்பிலை இந்த மாதிரி எல்லாமே கலக்காமல் தலையில் வந்து எண்ணெய் பசை இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து சேக்கவோ சாம்போ போட்டு நல்லா கழுவிட்டு வேப்பிலை பார்த்தீங்களா, வேப்பிலையை வந்து நல்லா அரைச்சி தலையில் ராவிடணும். ஃபுல்லாக அடி மண்டை வரைக்கும் நல்லா படுற மாதிரி ராவிட்டு நல்லா ஒரு 1 hour 2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வச்சுக்கோங்களேன். அந்த அரிப்பு இருக்காது. அதோட இன்னொரு மெயினான விஷயம் வந்து வேப்பிலை வந்து தேய்க்கும் போது கண்ணெலாம் காந்திர மாதிரி இருக்கும். அப்படியே பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி ஹீட்டு கிடைக்கும் நமக்கு. மாதிரி அந்த மண்டையே வேகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிடிக்காதவங்க என்ன செய்யலாம்னா வேப்பிலையை வந்து அரைச்சி நல்லா ரொம்ப வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக அரைச்சி தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கணும், ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து அப்ளை பண்ணும்போது இந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அரிப்பு இருக்காது. பேன் பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது. பேன் ரொம்ப திடீர்னு நமக்கு இந்த யாருக்காவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வீட்டில் குழந்தைங்களுக்கோ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வேப்பெண்ணெய்க்கு. அதெல்லாம் கடையில் நமக்கு ராவாவே வந்து வேப்பெண்ணெய் சொல்லி அப்படியும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்க முடியாதவங்க வந்து இந்த மாதிரி வீட்லேயே வந்து தமிழ்நாட்டில் வேப்பிலைக்கெலாம் பஞ்சம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், அதுவும் நிறைய காய்ச்சக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி வச்சுக்கணும். ஏன்னா வந்து நிறைய காய்ச்சணும் வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் ஆயிரும். நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பழக போய் தான் இந்த மாதிரிலாம் கரெக்டான தான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய காய்ச்ச வேண்டாம், கொஞ்சமாக காய்ச்சிக்கணும். நானே வந்து தேங்காய் இந்த மாதிரி காய்ச்சும் போது அப்பப்போ வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். மேலும் இது போன்ற நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். ராஜசெல்வி ஆதித்.